वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. कृष्णाय वासुदेवाय देवगी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஸ்ரீமத் பாகவதத்திலே பரீட்சித்து மகாராஜனுக்கு சுகாச்சாரியர் அர்த்த விசேஷங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த பரீட்சித்து எப்படி பிறந்தான் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுவனுடைய பிள்ளையாக பரீட்சித்து தானும் பிறக்கப் போகிறான். அபிமன்யுனுடைய பத்தினி உத்தரை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். உத்தரையை நோக்கி, அவளுடைய கர்ப்பத்தை நோக்கி அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்தான். உத்தரை திரௌபதியோடே குந்தியோடே கூடி கண்ணனிடத்திலே வேண்டினாள். இப்பொழுது குந்தி தேவி கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறாள். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணனே, வாசுதேவனே, நந்தகுமாரனே, கோவிந்தனே, உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்திலே வேண்டுகிறேன். நமः பங்கஜ நாபாய, நமः பங்கஜ மாலினே, நமः பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கிரையே. தாமரையை தொப்புளிலே உடையவனே, தாமரை மாலை அணிந்தவனே, உன்னை நான் வணங்குகிறேன். தாமரை கண்ணனே, உன்னை வணங்குகிறேன். தாமரை தாளா, தாமரையை திருவடிகளிலே உடையவனே, அப்படின்னா தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே, உன்னை வணங்குகிறேன் என்று வேண்டுகிறாள். குந்தி தேவி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். அதில் மிக முக்கியமான ஸ்லோகம், விபதா சந்து ந சஸ்வத்ர தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அப்புனர்பவ தர்சனம் விபதா சந்து நஹ. கண்ணனிடத்தில் குந்தி வேண்டுகிறாளாம், எங்களுக்கு நீ எப்போதும் துன்பத்தையே கொடுக்க வேணும் என்று வேண்டுகிறாளாம். நாம் யாராவது பகவானிடத்தில் எனக்கு துன்பத்தையே கொடு அப்படின்னு வேண்டுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். இன்பத்தை கொடுக்கலைன்னாலும் பரவாயில்லை, துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் போதும், இப்படித்தானே நாம் நினைப்போம். ஆனால் குந்தி தேவி கண்ணனிடத்தில் எனக்கு எப்போதும் துன்பத்தையே கொடு அப்படின்னு வேண்டுகிறாளாம். எதுக்காக அப்படி வேண்டணும்? இன்பத்தை கொடுத்தா நான் கண்ணனை உன்னை நினைக்க மாட்டேன். ஆனால் துன்பம் வரும்போது தான் பகவானை நினைக்க வேணும் என்கிற எண்ணம் ஏற்படும். அதனால் நீங்கள் எப்போதும் எங்களுக்கு துன்பத்தை கொடு, அப்போ தான் நான் எப்போதும் பகவானாகிற கண்ணனை நினைத்து கொண்டே இருப்பேன் என்று குந்தி தேவி தானும் வேண்டினாள். இப்போ குந்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க கண்ணன் அப்படியே உத்தரையினுடைய கர்ப்பத்தை ரட்சிக்கப் போகிறான். பிரம்மாஸ்திரம் உத்தரையினுடைய கர்ப்பத்தை நோக்கி பாய்ந்து கொண்டு வருகிறது. கண்ணன் பெருமான் சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி கொண்டு கர்ப்பத்துக்குள்ளே தானும் புகுந்தான். பிரம்மாஸ்திரத்தை தானும் சண்டையிட்டு சக்கரத்தினாலே பிரம்மாஸ்திரத்தை அறுத்து புகட்டான். கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து நாலா பக்கமும் உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பத்துக்கு எந்த ஆபத்தும் வாராமல் ரட்சித்தான். உத்தரையினுடைய கர்ப்பம் நழுவியது, பிள்ளை பிறந்தான். பிறந்தவுடனே கரிக்கட்டையாக இருந்துதான். கரிக்கட்டையாக இருக்கே என்ன எல்லாரும் வருத்தப்பட கண்ணன் பார்த்து, நான் பிரம்மச்சரியத்தோடு இருப்பது உண்மையாக இருப்பின், நான் இதுவரை பொய் பேசாமல் இருப்பது உண்மையாக இருப்பின், இந்த கரிக்கட்டை பிள்ளையாக மாறட்டும் என தன்னுடைய கையால் அப்படியே தடவினான். என்ன ஆச்சரியம்! அந்த கரிக்கட்டை பிள்ளையாக மாறியது. அந்த பிள்ளைக்கு பரீட்சித் என்று பெயர். பரிதா ஈக்ஷிதா அப்படின்னா சுற்றி சுற்றி கண்ணனுடைய கண்களாலே ரட்சிக்கப்பட்டவன். அதனால் இவனுக்கு பரீட்சித் என்று பெயர். அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுவனுடைய பிள்ளையாக பரீட்சித்து தானும் பிறந்தான். கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இருந்தான். வேதாத்தியனம் செய்தான்.
வில்வித்தையை கற்றுக்கொண்டான், நாட்டை நன்றாக பரிபாலனம் செய்தான், திருமணம் செய்து கொண்டான். பரீட்சித்துக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்தவருக்கு ஜனமேஜயன் என்று பெயர். இப்போ பரீட்சித்து ஒரு நாள் திக்விஜயம் செய்கிறான். பல தேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராஜாவோடு தன்னுடைய வீரத்தை காட்டி அந்த தேசத்தை தன்னதாக ஆக்கிக்கொண்டு திக்விஜயம் செய்து கொண்டு வருகிறான். அப்படி ஒரு தடவை திக்விஜயம் செய்து கொண்டு வரும்பொழுது, தன்னுடைய ராஜ்யத்தை நோக்கி வரும்பொழுது, ஒரு காட்டிற்குள்ளே ஒரு காட்சியை கண்டான். தூரத்தில் பார்த்தா ஒரு பசுமாடு, அது அழுது கொண்டு இருக்கிறது. பக்கத்தில் ஒரு எருது, ஒரு காளை, ஒரு எருது. அந்த எருதை ஒருத்தன் தான் கட்டையால் அந்த எருதை அடிக்கிறான். அந்த எருதுக்கு 3 கால்கள் உடைந்து விட்டது. ஒரே ஒரு காலோடு தான் அந்த எருது நிற்கிறது. ஆனால் பக்கத்தில் ராஜாவை போல ஒருத்தன் நின்று கொண்டு அந்த எருதினுடைய ஒரே ஒரு காலில் நிற்கிறது இல்லையா, அந்த எருதினுடைய காலையும் அடித்து உடைக்க முற்பட்டு கொண்டு இருக்கிறான். இதை கண்ட அந்த பசுமாடு தானும் அழுதது. இதை தூரத்தில் இருந்து பரீட்சித்து கண்டான். பக்கத்தில் வந்தான். ஓ கோமாதா, நீ எதற்காக அழுகிறாய்? பக்கத்தில் இருக்கக்கூடிய எருது அது ஏன் 3 கால்கள் இல்லாமல் ஒரு காலோடே நிற்கிறது? இவன் யார்? ராஜாவினுடைய வேடத்தை அணிந்தவனாக இருந்து கொண்டு இந்த எருதை காலை உடைக்க வேணும் என்கிற எண்ணத்தோடு நிற்கிறானே, இவன் யார்? தானும் கேட்க, அப்போ அந்த பசுமாடு சொன்னதான், நான் தான் பூமி பிராட்டி. இந்த எருது, அதுக்குத்தான் தர்மதேவதை அப்படின்னு பெயர். இந்த தர்மதேவதை கிருத்தயுகம், அதில் 4 காலோடே இருக்கும். 2வது யுகம் திரேதாயுகம், அதில் 3 காலோடே இருக்கும். 3வது யுகம் துவாபர யுகம், அதில் 2 காலோடே இருக்கும். கலியுகத்தில் ஒரே ஒரு காலோடே இருக்கும். ஆனால் இங்கே அடிக்கிறானே, இவனுக்கு கலிபுருஷன்னு பெயர். இந்த கலிபுருஷன் இந்த ஒரு காலோடையும் கூட தர்மதேவதை இருக்கக்கூடாதுன்னு அடித்து உடைக்கிறான். தர்மம் இருந்தால் தானே லோகம் செழிக்கும். நீ தான் எப்படியாவது பூமியினுடைய துயரத்தை போக்க வேணும். பரீட்சித்து, உன்னுடைய பூமியிலே கலிக்கு இடம் கொடுக்காதே என்று சொன்னது. உடனே பரீட்சித்து கடுமையான கோபம் கொண்டு, ஏ கலிபுருஷனே, உன்னை இதோ நான் அழித்து விடுகிறேன். தானும் வில்லை எடுத்தான். இப்போ கலிபுருஷன் பார்த்து, இந்த பூமியில் நீயே பார்த்து ஒரு இடம் கொடு, நீயே ஓர் இடம் கொடுத்தால் அந்த இடத்திலே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே பரீட்சித்து கலிபுருஷன் வாழ்வதற்கு சில இடத்தை கொடுக்கிறான். எந்த இடத்தை கொடுக்கலாம்? முதல்ல ஒரு 4 இடத்தை கொடுத்தான். எந்தெந்த இடம்? தியூதம், பானம், ஸ்திரியः, சூனா, யத்ர அதர்மச்சதுர்விதः. தியூதம், தியூதம்னா சூதாட்டம். எந்த இடத்துல சூதாட்டம் நடைபெறுமோ அந்த இடத்துல கலிபுருஷன் வாழ்கிறான். நாம் ஏதோ விளையாட்டெல்லாம் விளையாடுறோம், பணத்தை வச்சு விளையாண்டோம்னா அது சூதாட்டமாக ஆகிவிடுகிறது. அதனால் தியூதம், அந்த இடத்துல கலிபுருஷன் வாழ்கிறான். அடுத்த 2வது இடம் பானம். பானம்னா மதுபானம், கள் குடித்தல். அதனால் இந்த இடத்துலையும் கலிபுருஷன் வாழ்கிறான். ஸ்திரியாக, ஸ்திரீகள், பெண்கள். எங்கு பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, தங்களுடைய உடலை விற்கிறார்களோ அந்த இடம். அடுத்து சூனா. சூனானா உயிர்கொலை. எந்த இடத்துல மாம்சம், உயிர்கொலை நடைபெறுகிறதோ இந்த 4 இடத்துலையும் கலிபுருஷன் தானும் வாழ்கிறான். 4 இடம் எதெல்லாம்? தியூதம், பானம், ஸ்திரியः, சூனா. சூதாட்டம், கள்ளுண்ணல், ஸ்திரீகளை அவமானப்படுத்துதல். அடுத்து சூனா, உயிர்கொலை புரிதல். இந்த 4 இடத்துலையும் கலிபுருஷன் வாழ்கிறான். உடனே கலிபுருஷன், இந்த இடம் காணாது, இன்னும் இடம் கொடு என்று வேண்டினான். பரீட்சித்து பார்த்து, இன்னும் வேற எந்த இடத்தை கொடுக்கறது யோசித்தான். தியூதம், பானம், ஸ்திரியः, சூனா, இந்த 4 இடத்தை கொடுத்தான் இல்லையா,
இந்த 4 இடத்துல சூதாட்டத்தில் பொய் பிறக்கும். சூதாட்டத்தில் நேர்மையான ஆட்டம் இல்லாமல் பொய் பேசுவா. அப்போ பொய் பிறக்கக்கூடிய இடம் எது? சூதாட்டம். அடுத்து பானம், கள்ளுண்ணல், மது குடித்தல். மது குடித்தா தான் அப்படிங்கிற அகங்காரம் ஏற்படும். எனக்கு சமமாக யாராவது இருக்காளா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால் அகங்காரம் ஏற்படும், மதம் இவனிடத்திலே உண்டாகும். அடுத்து ஸ்திரியாக, எந்த இடத்துல ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல காமம் அப்படிங்கிறது உண்டாகும். அடுத்து சூனா, உயிர்கொலை. உயிர்கொலை புரியக்கூடிய இடம், அந்த இடத்துல குரூரம், வஞ்சகம், குரூரம் அப்படிங்கிறது உருவாகும். அப்படின்னா 4 இடம் கொடுத்தா 4 இடத்துல இருந்தும் ஒன்று உருவாகும். இப்போ அவன் இன்னொரு இடம் கொடுன்னு கேட்டான் இல்லையா, 5ஆவதாக ஒரு இடம் கொடுக்க போகிறான். அந்த 5ஆவதாக கொடுக்கக்கூடிய இடத்துல முன்னாடி கொடுத்த அந்த 4ம் இந்த 5ஆவது இடத்துல இருக்குமா. அது எந்த இடம்? புனశ్చ யாச்சமானாய ஜாத்தரூபம் அதாத் பிரபு. இந்த 4ம் ஒரே இடத்துல எடுக்கணும். அப்படி ஒரு இடத்த தானும் கொடுத்தானாம். அது எந்த இடம்னா தங்கத்தை இருப்பிடமாக கொடுத்தான். ஸ்வர்ணத்தில் ஆசை. அந்த ஸ்வர்ணத்தில் ஆசை வச்சா பொய் அங்கே இருக்குமா, அடுத்து காமம் அங்கே இருக்குமா, மதம் அங்கே இருக்குமா, அடுத்து பிராணிவதை அப்படிங்கிறது அங்கே ஏற்படும். அதனால் 5 இடத்தை கொடுத்தான். எதுக்காக இந்த விஷயத்தை நாம் பார்த்துட்டு வரோம்னா, இந்த 5 இடத்திலே நாம் இருப்பது கூடாது. அந்த இடத்துக்கு நாம் போனால் நம்மிடத்திலே கலி நம்மிடத்திலே ஒட்டிக்கொள்ளும். அதனால் கலியினுடைய கோலாகலம் நமக்கு துன்பத்தை தரும். அதனால் தியூதம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பானம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஸ்திரீகள் அங்கே நாமும் செல்லக்கூடாது. அடுத்து சூனா, உயிர்கொலை புரியக்கூடிய இடம். அடுத்து தங்கத்தில் மிகுந்த ஆசை வைப்பது. இப்போ உங்கள் இடத்துல ஒரு 20 சவரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலக்ஷேபத்தில் தங்கத்தில் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரே, அப்போ 20 சவரனை விட்டுடலாமா அப்படின்னா விடுங்கோன்னு சொல்லலை. 20 சவரன் வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் இடத்துல எனக்கு 200 சவரன் இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஆனால் 200 சவரன் 400 சவரனாக ஆகணும்னு நாம் நினைக்கிறோமே, அதுதான் பேராசை. அந்த ஆசையை வைத்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். தாராளமாக கழுத்தில் திருமாங்கல்யம் போட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. மூக்குத்தி போட்டுக்கோங்க, காதில் தோடு போட்டுக்கோங்க, வளையல் போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு மேலே நாம் தங்கத்திலே ஆசை வைப்பது ஒரு காலம் கூடாது. கலிபுருஷன் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஆக இந்த 5 இடத்தை கொடுத்தான். அதனால் இந்த 5 இடத்துல ததா அனிருத்தம், மதம், காமம், ரஜக, வைரஞ்ச பஞ்சமம். இந்த 5 இடத்துல 5 விஷயங்கள் தானும் உண்டாகும். பொய், மதம், காமம், அஹிம்சை, பகை. இந்த 5 இடத்துலையும் கலிபுருஷன் தானும் வாசம் பண்ணுகிறான். அதனால் இந்த இடத்தை நாமும் தவிர்த்து விட வேணும் என்பதற்காக இந்த விஷயத்தை விண்ணப்பம் பண்ணினேன். இப்போது பரீட்சித் ராஜா திக்விஜயம் செய்தான். இப்போ கலியை 5 இடத்துல மட்டும்தான் இருக்கணும், மற்ற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டி விட்டான். பரீட்சித்து திக்விஜயம் செய்தான், குதிரை மேலே சென்றான், மிகவும் களைப்படைந்தான். தூரத்தில் எங்கேயாவது நமக்கு ஆகாரம் கிடைக்குமா என்பதற்காக பார்த்தான். ஒரு ஆசிரமம் தெரிந்தது. அங்கே போய் நமக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு போவோம். பக்கத்தில் போனால் அங்கே சமீகர் என்கிற ரிஷியினுடைய ஆசிரமம். அவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் பரீட்சித்து ராஜா வந்து எனக்கு பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமான்னு கேட்டான். அவரோ பகவானை குறித்து தியானம் செய்து கொண்டு இருந்தபடினாலே பரீட்சித்தினுடைய வார்த்தை அவருடைய மனதிலே செல்லவில்லை. தீர்த்தமாவது கிடைக்குமா, ஏதாவது தாகத்துக்கு ஜலம் கிடைக்குமான்னு கேட்டான். அதையும் அவர் கவனிக்கவில்லை. சதா பகவத் சிந்தனையோடே இருந்தார். ஆனால் பரீட்சித்துக்கு கோபம் ஏற்பட்டது. நான் ஒரு ராஜா வந்து இவரிடத்துல கேட்குறேன், ஆனால் இவர் என்னவோ நம்மளை கண்டுக்காத மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாரே, இவருக்கு ஒரு அவமானத்தை நாம் செய்ய வேணும். என்ன செய்யலாம் பார்த்தா தூரத்தில் ஒரு செத்த பாம்பு இருந்தது. அந்த செத்த பாம்பை தன்னுடைய வில்லினுடைய நுனியால் எடுத்து
அப்படியே இந்த சமீகருடைய கழுத்திலே மாலையாக இட்டான். பெரியோர்களுக்கு நாம் மலர் மாலையை அணிவிக்க வேணும். ஆனால் பரீட்சித்து பார்த்து தனக்கு அன்னம் கொடுக்காதபடியினாலே, தனக்கு தாகத்தை தீர்க்காதபடியினாலே கோபம் கொண்டு அவர் மேலே செத்த பாம்பை எடுத்து அப்படியே மாலையாக போட்டு விட்டான். இப்போ பரீட்சித்து தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டான். ஆனால் இந்த சமீகர் என்கிற ரிஷியினுடைய பிள்ளை, ரிஷி குமாரர், அவருக்கு ஸ்ருங்கி அப்படின்னு பெயர். அந்த ஸ்ருங்கிங்கிறவர் வந்தார். தகப்பனாருடைய கழுத்தில் செத்த மாலை இருப்பதை கண்டார். சட்டுன்னு அதை கழட்டி கீழே போட்டார். அவருக்கு கோபம் ஏற்பட்டது. யார் என்னுடைய தகப்பனாருடைய கழுத்தில் இந்த செத்த மாலையை, செத்த பாம்பை மாலையாக அணிவித்தானோ அவன் இன்றையிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் என்கிற பாம்பாலே கடிக்க பெற்று மாண்டு போவான் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் சமீகர் அவர் பார்த்து, ஓ பிள்ளாய், நீ என்ன காரியம் செய்துவிட்டாய்? அந்தணன் என்பவன் கோபத்தை அடக்க வேண்டும். ஆனால் நீ எனக்கு என்னவோ செத்த பாம்பை மாலையாக போட்டால் அது அவமானம்னு நினைத்துண்டு நீ அவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயே, அது தவறு. ராஜாக்கள் அவர்கள் இருந்தால் தான் இந்த லோகங்கிறது செழித்திருக்கும். ராஜாக்களை நாமும் அழித்து விட்டால், ராஜா இல்லாமல் போனால் கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து நாட்டு மக்களுடைய செல்வத்தையும் அவர்களுடைய ஸ்திரீகளையும் பசுக்களையும் அபகரித்து கொண்டு சென்று விடுவார்கள். அதனால் ராஜாக்கள் நம்மை காக்கக்கூடியவர்கள். நம் அனைவருக்கும் நல்லது செய்வதற்காகவே ராஜாக்கள் வாழ்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணனே ராஜாவினுடைய உருவம் தாங்கி நம்மோடு வாழ்ந்து வருகிறான். அதிலேயும் பரீட்சித்து கிருஷ்ண பக்தனாக இருக்கக்கூடியவன். அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அவனும் கிருஷ்ண பக்தன். அந்த அபிமன்யுவனுடைய பிள்ளையாக பிறந்தவனுக்கு போய் நீ சாபத்தை கொடுத்து விட்டாயே, தவறளித்து விட்டாய். இனிமேல் இது போன்ற காரியத்தை செய்யாதே. தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணினார். தன்னுடைய வேறொரு சீடன் மூலமாக பரீட்சித்துக்கு சொல்லி அனுப்பினார். பரீட்சித்து அதை கேட்டு, ஆம், நான் தவறளித்து விட்டேன். நான் செய்திருக்கக்கூடிய தவற்றுக்கு இவருடைய குமாரர் கொடுத்த சாபம் எனக்கு தகும். எப்படி இருந்தாலும் எனக்கு 7 நாளிலே மரணம் அடைந்துவிடும், மரணம் ஏற்பட்டுவிடும். அதனால் என்ன செய்வது? நான் இங்கே இருந்து மரணமடைவதை காட்டிலும் நான் கங்கை கரைக்கு சென்று விடுகிறேன். கங்கா நதி தீரத்திலே வடக்கிருத்தல் அப்படின்னு பெயர். அதுக்கு பிராயோபவேசம் அப்படின்னு பெயர். கங்கா நதி தீரத்திலே அப்படியே தர்பையை விரித்து அதில் அமர்ந்து கொண்டு சதா பகவானை சிந்தித்து கொண்டு, ஆகாரம் எதையும் எடுத்துக்காம, தீர்த்தத்தை புஜிக்காமல், தூங்காமல், உறங்காமல் பகவானையே சிந்தித்து கொண்டு நம்முடைய பிராணனை விடுதல். அதுக்கு பிராயோபவேசம் அப்படின்னு பெயர். ஒரு வாரம் நம்மால் பிரசாதம் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? 3 நாள் நம்மால் ஜலம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் இவன் 7 நாட்கள் அப்படியே இருந்து பிராணனை விட்டு விடுவோம் என்று பிராயோபவேசம் பண்ண துணிந்தான். அந்த இடத்திற்கு வியாசருடைய திருக்குமாரரான சுகாச்சாரியர் அவர் எதிர்ச்சையாக அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்ட பரீட்சித்த மன்னன் சுகாச்சாரியரை விழுந்து சேவித்து, சுவாமி, எந்த காரியத்தை செய்தால் எனக்கு முக்தி கிட்டுமோ, எதை சொன்னால் எனக்கு வைகுந்தம் கிட்டுமோ, யாரை நினைத்தால் எனக்கு வீடு பேறு கிடைத்து விடுமோ அவனை எனக்கு காட்டித் தந்தருள வேணும். எனக்கு இருக்கிறது 7 நாள். 7 நாட்குள்ளே நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முக்தி அடைந்து விடலாமா? அந்த வழியை தேவரீரே அடியனுக்கு சொல்ல வேணும். வியாசருடைய திருக்குமாரர் மென்மையான கால்களை உடையவர், மென்மையான கைகளை உடையவர், மென்மையாக பேசுபவர். ஆனால் பகவானுடைய சரித்திரத்தை நன்றாக எடுத்து உரைக்கக்கூடியவர். உம்மை நான் கண்டதே பெரும் பாக்கியம். சாதுக்களுடைய தரிசனம் அது முக்தியையே கொடுத்து விடுமே. உம்மை போன்ற சாதுவனுடைய தரிசனம் எனக்கு கிட்டியிருக்கிறதே. எந்த காரியத்தை செய்தால் நான் முக்தி அடைய முடியுமோ அதை எனக்கு சொல்ல வேணும் என்று பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்தில் வேண்ட, சுகாச்சாரியர் பார்த்து, உனக்கு தான் இன்னும் 7 நாட்கள் இருக்கிறதே. 7 நிமிஷத்திலேயே, 20-25 நிமிஷத்திலேயே ஒரு காரியத்தை செய்து முக்தி அடைந்தார்.
25 நிமிஷத்தில் ஒரு காரியத்தை செய்து ஒருத்தர் முக்தி அடையணும்னா உனக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கிறதே. கவலை வேண்டாம். வாசுதேவ கண்ணனுடைய சரித்திரத்தை, கண்ணனுடைய கதா அமிர்தத்தை பருகினால் நீ 7வது நாள் முக்தியை அடையலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால்தான் நீ பிறந்தாய். அந்த கண்ணனுடைய சரித்திரத்தை உனக்கு நான் எடுத்துரைக்கிறேன் என்று சுகாச்சாரியர் சொல்லத் தொடங்குகிறார். இனிமேதான் பாகவதத்தினுடைய அர்த்தத்தையே நாமும் பார்க்க போகிறோம். பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் 19 அத்தியாயங்களோடே கூடியிருப்பது பரீட்சித்து எப்படி பிறந்தான், அவனுக்கு திக்விஜயம் ஏற்பட்டது என்ன, அடுத்தது சாபம் எப்படி கிடைத்தது, சுகாச்சாரியரை எப்படி சந்தித்தான்கிறது வரை முதல் ஸ்கந்தத்திலே காட்டினார். அதுவரை நாமும் அனுபவித்திருக்கிறோம். இப்போ பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு சுகாச்சாரியர் பதிலுரைக்கப் போகிறார். கண்ணனுடைய கதா அமிர்தத்தை எடுத்துரைக்கப் போகிறார். எப்படி உரைக்கிறார் என்பதை மேலும் நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.